2026 இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனே ராசி பார்க்குறாரு. பார்க்கறதுனால அவருக்கு சிறப்பு ஜூன் வரலையும். அதுக்கு பிற்பாடு கடகத்துக்கு போனாலும் அவங்க மேடம் சொன்ன மாதிரியே 12ஆம் இடத்து 2ஆம் இடத்துக்கு குரு பார்க்குறாரு. அதுவும் மிக சிறப்பு. எந்த ஒரு வெளிநாடு போகணுமா, ஒரு குடும்பம் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு எது வேணாலும் செய்யணுமா, அது நல்ல ஒரு வெற்றியாக கொடுக்கும் தனுசு ராசி. அதேமாரி என்ன, இந்த தாய்க்கு தந்தைக்கு இவங்க 2 பேர்த்துக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரும். ஏன்னா 9ஆம் இடத்துல கேது பவனால தந்தையால் ஒரு மன கஷ்டம். இவர் பேசினார்னா தந்தைக்கு பிடிக்காது, தந்தை பேசினா இவருக்கு பிடிக்காது. இதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். இவங்க விட்டு கொடுத்து போனாங்கன்னா அதில் பிரச்சனை வராது. தந்தை உடம்புக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். தந்தைக்கு என்ன ஏதாச்சும் பிரச்சனையா, ஒரு ஹாஸ்பிட்டல் போய் காட்டணும். காட்டிட்டாங்கன்னா இவங்களை சிறப்பான ஆண்டு காலம். அதேமாரியே 4ஆம் இடத்து குரு பகவான் ஜூன் மாதத்துக்கு பிற்பாடு வரும்போது அதுமாரி வீடு வண்டி வாகனம் சொத்து பத்து என்ன வாங்கணும், அதுக்கு என்ன செய்யணுமோ அது செஞ்சுக்கலாம். அதனால் இந்த 2026 ஆண்டு தனுசு ராசிக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா ஆண்டு காலமே. ஓகே மேம், நீங்க சொல்லுங்க, இவங்களுக்கான வழிபாடு முறை பரிகாரம்னு ஏதாவது இருக்கா? வழிபாடு முறை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா குருவோட வீடு தானே, அதனால நம்மளுக்கு குரு பகவான், அதாவது குருமார்கள் யாரையாவது வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது நல்லா இருக்கும். அந்த இடத்துல மூல நட்சத்திரம் இருக்கிறதுனால ஆஞ்சநேயர் வழிபாடும் மிக சிறப்பு. அது காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் இடம்ன்றதுனால குருமார்கள், உங்களுக்கு பிடிச்ச குருமார்கள் இருப்பாங்களே, ராகவேந்திரராக இருக்கட்டும், இல்லை சாய்பாபாவாக இருக்கட்டும், சார் சொன்ன மாதிரி அவரோட குருநாதர் ஆதிசங்கராக இருக்கட்டும், எல்லாமே குருமார்கள், அவங்களுக்கு பிடிச்ச குருமார்களை வாங்கினோம்னாவே சிறப்பாக இருக்கும் தனுசு ராசிக்கு. தனுசு ராசியோட பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75% நல்லா இருக்கும். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பண வருமானம் எல்லாமே வரும், வர வேண்டிய காலங்கள்லாம் வந்துடும். அது விரயமாகவும் ஆகும். அதை சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கணும். ஏதாவது ஒரு சொத்து வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை கடன் அடைக்கிறதா இருந்தாலும் சரி, வர்ற பணத்தை வீண் விரயமாக செலவு பண்ணிடாமல் கடன் அடைச்சு அதில் இருந்து அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் வெளியே வந்துக்கலாம். இப்போ டைமிங் நல்லா இருக்குது. ஜூனுக்கு அப்புறமா தான் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலுமே பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. இந்த 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பொருள் காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பத்திரமா பயணத்தில் பார்த்து வச்சுக்கணும்.